பொதுவாகவே இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோக்குள்ள, அதாவது இந்த ஷோக்குன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை கதையை, ஒரு சம்பவத்தை வந்து எனக்கு டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால ஃபுல்ஃபில்லாக அனுப்பவே முடியாதுங்க. இது நாள் வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட ஸ்டோரிஸில் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு இன்ஸ்டாகிராமில் கரிஷ்மா பானு அப்படிங்கிற பொண்ணு இதே வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க. ஹாய் அண்ணா, எனக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே வந்து விருப்பம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படியாச்சும் என்னோடய ஸ்டோரியை சொல்லிடணும்னு ஆசை. ஆனால் என்னால் அதை வந்து சொல்லவே முடியலைண்ணா. நிறைய தடங்கல்கள் வரும். அதை மீறியும் வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்ன அறியாமலே எதனா ஒரு ஒர்க் வந்துடும். திடீர்னு நான் பிஸி ஆயிடுவேன். இருந்தாலும் நான் வந்து டெவில்ஸ் கிச்சனோட பெரிய ஃபேன்னா. நான் மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோடுமே பார்த்துருவேன். இத்தனை ஸ்டோரியும் பார்க்கும்போது, அதாவது அந்த பொண்ணு, இந்த கரிஷ்மா பானுங்கிற பொண்ணு பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராதான். ஆனால் அவங்களோட ஸ்டோரியை சொல்லணும்னு நினைக்கும்போது ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், ஏகப்பட்ட தடங்கல்கள். அதெல்லாம் தாண்டி எனக்கு அவங்களோட கதையை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேராகிராஃபாக அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தடங்கல்கள் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு இல்லைம்மா, நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அந்த பொண்ணு அனுப்பின ஒவ்வொரு பேராகிராஃப்லேயுமே அந்த பொண்ணு எப்படி இந்த மனுஷத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. எனக்கு உடம்பு முடியாத காரணத்தினால தான் இத்தனை நாளாக, இப்போ என்னோடய வாய்ஸ்லேயே உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், 5 நாளாக எங்கள் குடும்பத்தையே வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு வைரஸா இல்லை ஃப்ளூவா என்னன்னு தெரிலங்க. ஓகே தான், இப்போ நாங்கள் ஓகே தான், ஓரளவுக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். ஆனால் இன்னும் த்ரோட்லாம் சரியாகலை, அதாவது கோல்டுலாம் இன்னும் சரியாகலை. இருந்தாலும் இதை இப்படியே விட்டுற முடியாது இல்லையா. 5ஆம் தேதி ஆகிப்போச்சு. நம்ம ஸ்டோரி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சண்டே இந்த ட்ரீட் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. 11 மணிக்கு எடுத்து உங்களுக்கு சுட சுட 3 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எடிட் பண்ணி போடுறது தான் என்னோடய டாஸ்க். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. ஏதோ வைரஸ் வேறு வந்துட்டுருக்கு, இந்த இலை செடி கொடியிலலாம் வந்துட்டு பரவுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த வைரஸ்லாம் போகிற வரைக்கும் இந்த பார்க் சைடெலாம் அனுப்பாமல் வச்சுக்கோங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா எங்கள் வீட்லேயே வந்து அர்ஜுனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பார்க்குக்கு கூப்பிட்டு போனனாலையா இல்லை பீச்சுக்கு கூப்பிட்டு போனனாலையா இல்லை கண்கோளாரா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில. பட்டு ஸ்டில் அவனுக்கு வந்து ஓகே தான். 99 பாயிண்ட் சம்திங் டிகிரி இருக்குது. 104 டிகிரி வரைக்கும் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம். அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கரிஷ்மா பானுங்கிற இந்த பொண்ணு சென்னையில் இருக்கிற ஒரு குவார்ட்டர்ஸ் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அவங்க கூட இல்லைங்க. அதாவது அவர் தவறிட்டார். கரிஷ்மா பிறந்து கொஞ்ச நாள்லையே அவங்க அப்பா தவறிடுறாரு. ஸோ அம்மா, அவங்களோட பாட்டி, இவங்க 3 பேர் தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க 3 தம்பிங்களாங்க. அதாவது 2 அண்ணனுங்க, ஒரு தம்பியான். ஸோ இவங்க 3 பேருமே, அதாவது கரிஷ்மாவோட மாமா 3 பேருமே வந்து அப்பப்போ அவங்க வீட்டில் சாட்டர்டே சண்டே இல்லைனா மந்த் எண்டில் வந்து அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தோடு வந்து இருந்து இவங்க கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் இவங்கள கூட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க ஃபேமிலியோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாங்க. இப்போது கரிஷ்மாவோட அம்மா அவங்க ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த குடும்பத்தையே பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாட்டி தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் இருந்தாலுமே இவங்களுக்குன்னு பேக்கப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. ஸோ அவங்க அம்மா வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. கட்டாயங்கிறத விட அவங்களுக்கு ஃபாரினில் வந்து சப்போர்ட் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. அப்படிங்கிறனால ஃபாரினில் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து கரிஷ்மாவையும் அவங்க பாட்டியையும் பார்த்துக்கிறாங்க. கரிஷ்மாவோட அம்மா ஒரு தடவை ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ் தாங்கினாங்க. இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும், அது 2 வருஷமாக இருக்கட்டும், 1 வருஷமாக இருக்கட்டும், இல்லை 15 வருஷமாக இருக்கட்டும்,
அந்த 15 வருஷத்தில் இங்கேருந்து இவங்கெல்லாம் போய் அங்கே பார்த்துக்கலாம். நம்ம இந்த கோட் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு, பிருத்திவிராஜ் சாரோட படம். அந்த மாதிரியான ஜாப்லாம் கிடையாதுங்க. இது அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஐடி ஃபீல்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கவங்க அங்கே போய் பார்த்துக்கலாம். விசா எடுத்துகிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் அவங்க அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் கரிஷ்மா பொண்ணோட ஒரு அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலி அட்மாஸ்பியர். இப்போது கதைக்குள்ளே போகலாம். கரிஷ்மாவுக்கு இந்த பேய், பில்லி, சூனியம், பிசாசு இது மேலெலாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாதுங்க. ஆனால் ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணோட வாழ்க்கையில் சின்ன சின்ன இருட்டை பார்த்தா கூட, அதாவது ஒரு இடத்த கடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு இடம் மட்டும் டார்க்காக இருக்கும், நம்ம அதை கடந்து போனால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன ஒரு டார்க்கை பார்த்தா கூட கரிஷ்மாவுக்கு ஈரக்குலை நடுங்கிற அளவுக்கு பயம் வருது. எதனால்? வாங்க பார்க்கலாம். கரிஷ்மா தன்னோட 13வது வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போது அவங்க ஸ்கூல் படிச்சுட்ருக்குறாங்க. ஸ்கூல் படிச்சுட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஆனுவல் எக்ஸாமும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்க சடங்குலாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட படிப்பு பாதிக்கப்படும். அந்த ஆனுவல் எக்ஸாம் அந்த பொண்ணோட மார்க் ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு சடங்கு எதுவுமே பண்ணாமல் அன்னைக்கு அந்த பொண்ணு அப்படியே ஸ்கூலுக்கு போய்ட்றாங்க. அதாவது அவங்க வீட்டிலேருந்து எந்த சடங்கும் பண்ணாமல் ஸ்கூலுக்கு அந்த பொம்பளை பிள்ளை போயிடுதுங்க. சும்மாவே இந்த கரிஷ்மா பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலோட அட்மாஸ்பியர் சரி இருக்காதாங்க. அங்கே அந்த ஏரியாவை, அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற ஏரியாவாக இருக்கட்டும், ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற கேம்பஸ், அந்த ஸ்கூலோட கேம்பஸாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஏதோ நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருக்குமாங்க. ஏதோ தப்பாக இருக்குமா. க்ளீனாகவும் இருக்காதான். அதே நேரத்தில் க்ளீனாக இல்லைனாலே நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடத்துவாங்களாங்க. இந்த பொண்ணுமே இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் தான். ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்க டைமில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு, அதை எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே விடுவாங்களாம். நைட்டு 8:30 மணிக்கு. காலையில் 8 மணிக்கு போகிற பொண்ணு நைட்டு 8:30 மணிக்கு தான் அங்கேருந்து ரிட்டனே வீட்டுக்கு வராங்க. அந்த ஸ்கூல் ரெஸ்ட் ரூமில் பிளட்டு ஸ்மெல் அடிக்குமாங்க. அதாவது ரத்த வாடை வருமா. உள்ளே போனாலே ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டு வருமா. நிர்வாகத்துக்கிட்ட சொன்னாலுமே க்ளீன் பண்ணுவாங்களாம். அடுத்த நாள் க்ளீன் பண்ணாலுமே அந்த பிளட்டு ஸ்மெல் வருமா. எதனால் வருதுங்கிறது இவங்க யாருக்குமே தெரியறதில்ல. அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுதான் உங்களுக்கும் மேபி பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிற வழியில் லைட்ஸ் எதுவுமே இருக்காதாங்க. 1-2 லைட்ஸ் தான் இருக்குமா. அதுவுமே ஃப்ளிக்கர் ஆகி ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அமானுஷ்யமாக இருக்குமா. அதனாலேயே நிறைய பேர் போக மாட்டாங்களாம். அடக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்களாம். அப்படி அதை மீறியும் போனவங்களில் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குதாங்க. அந்த மாதிரி தான் கரிஷ்மா இந்த சடங்கு எதுவும் பண்ணாமல் அன்றைக்கி ஸ்கூல் போனாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு ஒரு 7-7:15 இருக்குமாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. பிளட் ஸ்மெல்லு வந்துருக்குது. கரிஷ்மா தங்கியிருக்கிற குவார்ட்டர்ஸில் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தம் பந்தம் இதெல்லாம் யாருமே கிடையாதுங்க. அவங்க தனியாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஸோ அவங்க விடோவாக அங்கே தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்குமா, கரிஷ்மாவை ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசுலேருந்தே கரிஷ்மாவோட அம்மா கூட இல்லாத ஒரு குறைய அந்த ஆன்ட்டி தான் தீர்த்து வச்சுருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க இவங்களோட பந்தம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது. ஸோ இவங்கள இந்த மாதிரி அனுப்பக்கூடாது, சடங்கு பண்ணி தான் அனுப்பணும், சின்னதாக சடங்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியும் இந்த கரிஷ்மாவோட பாட்டியும் சேர்ந்து சடங்கு வச்சு தான் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் போய் பார்க்கும்போது அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு வெளியே ஒரே கூட்டங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தெரியல. இவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லி, வாங்க பாட்டி ஒரு எட்டு என்னன்னு பார்த்துட்டு வருவோம், ஆன்ட்டி வீட்டுக்கு வெளியே ஒரே கூட்டமாக இருக்குது, கீழெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஆன்ட்டி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. காலையில், அதாவது அன்னைக்கு காலையில் கரிஷ்மாவுக்கு இந்த சடங்குலாம் பண்ணி, ஒன்றும் இல்லை பாப்பா, நான் இருக்கிற அம்மா மாதிரி உனக்கு நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடும்போது கூட இந்த ஆன்ட்டி நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த பாத்ரூமில் பிளட் ஸ்மெல் அடிக்குது. அந்த பாத்ரூமுக்கு தனியாக போனவங்க யாருமே, இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல, நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு அந்த பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் வந்த பொண்ணு அப்போலேருந்தே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்குது அந்த பொண்ணுக்கு. வீட்டுக்கு பார்த்தா இப்போ ஆன்ட்டி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எதனால் சூசைட் பண்ணி இறந்தாங்கங்கிற விஷயம் அங்கே இருந்த யாருக்குமே தெரியல. இது கரிஷ்மாவால் ஏற்றுக்க முடியலைங்க. ஒருவேளை இந்த பாத்ரூமுக்கு தனியாக போனதுனால தான்
அங்கே வந்து இந்த பிளட் ஸ்மெல் அடிக்குது, அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, தனியாக போனாங்கன்னா அவங்க வீட்லேயோ இல்லை அந்த யார் போகிறாங்களோ அவங்களுக்கும் வந்து அமானுஷம் நடக்கும், இல்லை டெத்து வரைக்குமே போகுங்கிறது அந்த ஸ்கூலில் இருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த பொண்ணால் அதை தாங்கிக்கவே முடியலை. கரிஷ்மாவுக்கு சடங்கு வச்சதுனாலேயோ என்னவோ அந்த ஆன்ட்டி இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த ஆன்ட்டி இறந்ததுலேருந்தே கரிஷ்மாவோட வீட்டில் அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. இவங்க வீட்டில் இந்த பெர்சியன்ஸ் கேட்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பெர்சியன்ஸ் கேட்ஸ் வந்து 6 கேட் வச்சுருந்துருக்குறாங்க கரிஷ்மா. இந்த 6 கேட்ஸுமே 6 பூனையுமே ஒரே நாளில் ஒன்று சொன்ன மாதிரி இறந்து போய் கிடக்குதுங்க. ஆனால் அது எதனால் இறந்துச்சு அப்படிங்கிறது டாக்டர்ஸாலையும் கெஸ் பண்ண முடியல. வெட்னரியன் டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே கூட்டு போனால் இது நல்லதான், இது எப்படி இறந்ததுமா எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வாஸ்து மீன் சொல்லிட்டு 4000 ரூபாய்க்கு இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபாரினில் ஃபோன் போட்டு இந்த மாதிரி 4000 ரூபாய் போட்டு விட சொல்லி இவங்க வாஸ்து மீனும் வாங்கி வச்சுருக்கிறாங்க அவங்க வீட்டில். அந்த மீனுமே எதனால் இறந்து போச்சுன்னே தெரியலையாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஈவினிங்கே இறந்து போச்சான். ஒரு 4 மணி நேரம் கூட அந்த மீன் வந்து சஸ்டெயின் பண்ணலையா அவங்க வீட்டில். இப்போது ஒரு வேளை எதனா இன்ஃபெக்ஷனில் தான் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அசால்ட்டாக விட்டுறாங்க. இவங்க முஸ்லீம் ஃபேமிலிங்கிறனால தொழுவாங்க இல்லையா, வேலைக்கு தொழுவாங்க, சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறனால வீடை எப்பயுமே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், க்ளீனாக வச்சுருப்பாங்களாம். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 7 தடவை க்ளீன் பண்ணாலுமே பேடு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. இந்த ஆன்ட்டி இறந்ததுக்கப்புறமா இதெல்லாம், இதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆன்ட்டி இறந்ததுக்கப்புறமா இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இவங்களால டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து கேட்குற அளவுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்குது. எதனால் அப்படிங்கிறது அவங்க பாட்டிக்கும் தெரியலை, இந்த பொண்ணுக்கும் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த ஆன்ட்டியோட வீட்டிலேருந்து ஒரு அழுகிற குரல் கேட்குமாங்க. ஆன்ட்டியோட வாய்ஸ் தான் கேட்குமா. எப்போவுமே கரிஷ்மா ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, ஈவினிங் இந்த மாதிரி ரிட்டன் வரும்போதும் சரி, இந்த ஆன்ட்டி வீட்டுக்கு தான் போவாங்களாம். அதாவது அந்த ஆன்ட்டி தான் கூப்பிடுவாங்களாம், வாடி இங்கே வாடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களாம், சாப்பிட்றதுக்கு எதனா கொடுத்து டிவி பார்க்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து தலை சீவி விடுறது, ஜடை போட்டு விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம் இந்த ஆன்ட்டி. கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரி கேர் பண்ணியிருக்கிறாங்க, அம்மா மாதிரி தான் கேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை இந்த பொண்ணு நைட் கிளாஸ் முடித்து அங்கேருந்து இந்த ஆன்ட்டியோட வீடை கிராஸ் பண்ணி தான் போகணும் இவங்க வீட்டுக்கு. அப்படி போகும்போதெல்லாம் இந்த ஆன்ட்டியோட அழுகை குரலை கேட்டு கேட்டு பயந்து இந்த பொண்ணு வரதுக்கு பயந்துக்கிட்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே வந்துருமாங்க அவங்க வீட்டுக்கு. இல்லைனா அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்க பாட்டி வந்து முக்கு வரைக்கும் வந்து நின்று, அவங்களோட குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே வந்து நின்றுவாங்களாம், கேட்டுக்கெலாம் வெளியே மெயின் ரோட்லேயே வந்து நின்றுவாங்களாம். அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்தால் தான் இந்த பொண்ணு பயப்படாமே வருவாங்களாம். இல்லைனா நைட்டு முழுக்க அழுது எந்திரிக்கிறது, பயந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற மாதிரி, அதான் அந்த ஆன்ட்டி தான் கூப்பிட்ற சத்தம் கேட்குமா லிட்ரலி இந்த பொண்ணுக்கு. இப்படி போயிட்டு இருந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே கழியுதுங்க. ஒரு 2-3 வருஷம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகுதுங்க. இந்த டைம்லையும் அவங்க அம்மா வேலை பார்த்து காசு அனுப்பிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த பொண்ணு கரிஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்மளும் வந்து பார்ட் டைமாக எதனா ஒரு ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க. இவங்களாவே முடிவு எடுக்கிறாங்க. இவங்களோட 3 மாமாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் மூத்த மாமா என்ன பண்ணுறாருனா சீரியலில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு இவங்க வந்து, ஏன்னா இவங்க வந்து அவங்க கூட ஷூட்டிங்லாம் போவாங்களாம், சும்மா இருக்கும்போதெல்லாம், ஜாப்புக்கு போகாமல் நார்மலாக குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அவங்க கூட போவாங்களாம். அங்கே நிறைய பேர் பழக்கமாக. ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அவங்க மாமா கிட்ட கேட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சீரியல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நானும் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அவங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஷூட்டிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நான் போகிறேன், காலையில் நான் போய் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேரவனில் உட்கார சொல்லுவாங்க. நம்ம உட்காந்துருப்போம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க, வெளியே வந்து உட்காந்துருக்கும்போது என்ன ஆகுனா, காலையில் நம்மளை கூப்பிட்ருப்பாங்க, மார்னிங் ஷூட்டுன்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆஃப்டர்நூன் ஷூட்டாக கன்வெர்ட் ஆகும். அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அது அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம்,
அன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் பேப்பரில் வந்து எல்லாமே மாறி இருக்கும். அங்கே வேறு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து மாற்றிருப்பார். அவர் ஒருத்தர் பார்த்த அந்த வேலைனால எல்லாருமே உட்காந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் கரிஷ்மாவுக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஆஃப்டர்நூன் ஷூட்ஸ்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது மதியம் ஒரு 1 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்குமா, ஈவினிங் ஒரு 6, 6:30க்கெலாம் முடிஞ்சு நீங்கள் 7 மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டவங்க லேட் பண்ணி சீன் வரல இன்னும் பேப்பர் வரலன்னு சொல்லியே 6:30 மணிக்கு, அதாவது ஈவினிங் 6:30 மணிக்கு தான் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நைட் கால் ஷீட் அது. நைட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட அவங்க இஷ்டத்துக்கு இழுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நைட் ஷூட்டில் மாட்டிக்கிச்சு இந்த பொண்ணு. நைட்டு ஷூட் முடிகிறதுக்கே 1 மணி ஆயிருக்குது. அங்கேயே இந்த பொண்ணு இவங்க ஏரியாவுக்கு போகிறதுக்கு 1:45 ஆயிருக்குது. 1:50க்கு இந்த பொண்ணோட ஏரியா கிட்ட நெருங்க இந்த பொண்ணுக்கு அவ்வளோ பனியிலையும், நைட்டு பனி தான் அடிக்கும், அவ்வளோ பனியிலையும் ஒரு மாதிரி வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருக்குது. காரணம், இந்த பொண்ணு தனியாக போகாது. அந்த ஆன்ட்டி ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா, அவங்க நல்லவங்க தான், ஆனால் இப்போ அவங்க ஆத்மா, அவங்க பேய், இவங்களும் பொண்ணு தானே, இவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களோட அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்திருக்குதுங்க அந்த பொண்ணு. சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக. ஸோ இவங்க மேக்கப் போட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த மேக்கப்பை கூட கலைக்காமல் வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பொண்ணு போகலாமா, இல்லை நம்ம ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் இருக்குது, வெளியே மெயின் ரோட்லேயே இருக்குது, அங்கே போயிடலாமா? அது என்ன, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இவங்க வீட்டுக்கு, இந்த உங்கள் குவார்ட்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு பயப்படுற பொண்ணு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீடு வந்து அவங்களுக்கு கம்மியாக தெரியுதுன்னா, அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ பயந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் யாரோ ஒரு ஆன்ட்டி வந்து தூரத்தில் ஒரு லைட் இருக்குமாங்க, அந்த குண்டு பல்ப் இருக்கும் இல்லையா, அந்த பாஷா படத்தில் தலைவரை கட்டி வச்சு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பல்புக்கு கீழே ஒரு ஆன்ட்டி நிற்கிறாங்க. நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. அப்பாடா ஒருத்தவங்க இருக்கிறாங்கடான்னு சொல்லிட்டு வேமா குடு இந்த பொண்ணு ஓடி போய் அந்த ஆன்ட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு, ஆன்ட்டி எனக்கு பயமாக இருக்குது, என்னை வந்து அந்த பிளாக்கில் மட்டும் போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பயப்படாத தங்கம், நான் இருக்கேன்ல, வா, ஏன் பயப்படுற, வா போகலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கீழே, அதாவது இந்த பொண்ணு இருக்கிறது 3rd ஃப்ளோரில், இவங்க இருக்கிற பிளாக்கில் 3rd ஃப்ளோரில் தான் இந்த பொண்ணோட வீடு இருக்குது. இப்போது கீழேருந்து சரிம்மா நீ போமான்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து இன்னுமே வேர்க்குது. சரி ஓகே தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேமா ஓடி இருக்குதுங்க. 1st ஃப்ளோரில் ஏறிட்டு கீழே எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆன்ட்டி வந்து கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே சிரிச்சுக்கிட்டே, சரி போப்பா நான் பார்த்துட்டு தான் இருப்பேன்ப்பா, பயப்படாத போ அப்படின்னு சொல்லி அனுப்ப, இந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டே 2nd ஃப்ளோருக்கு வராங்க. 2nd ஃப்ளோர்லேருந்து எட்டி பார்க்கும்போது அந்த ஆன்ட்டி வந்து போப்பா பார்த்துட்டு தான் இருக்கேன் போகணுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மேலே வர, 3rd ஃப்ளோருக்கு வரும்போது இந்த பொண்ணு கீழே எட்டி பார்க்கும்போதே எனக்கு இப்பயும் புல்லரிக்குதுங்க. கீழே எட்டி பார்க்கும்போதே அந்த ஆன்ட்டி வந்து போன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே புகையாக மறைஞ்சிட்டாங்களாங்க. ஒரு மாதிரி கருப்பு புகையாக மறைஞ்சிட்டாங்களாம். இதை பார்த்த உடனேயுமே இந்த கரிஷ்மா பொண்ணுக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? 1st ஃப்ளோரில் அந்த பொண்ணு அந்த ஆன்ட்டியோட கையை பிடிச்சி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 1st ஃப்ளோரில் வரும்போது எட்டி பார்க்குது, இருக்கிறாங்க. 2nd ஃப்ளோரில் வரும்போது இருக்கிறாங்க. 3வது ஃப்ளோரில் வரும்போது இருக்கிறாங்க. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க புகையாக மறைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆஹா, ஒருவேளை இது அந்த ஆன்ட்டியாக இருப்பாங்களோ? எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. ஏமா அந்த ஆன்ட்டியாக இருந்தாங்கன்னா நீ கையை பிடிக்கும் போதே வந்து உனக்கு தெரியாதா, இல்லை அந்த ஆன்ட்டியோட முகத்தை கூட பார்க்காம நீ வருவ, மேலே 1st ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது முகம் தெரியுமேமான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆன்ட்டியோட உருவமே கிடையாதான், இந்த வேற ஒரு ஆன்ட்டியோட உருவம். அந்த ஆன்ட்டியை, அதாவது இப்போ வந்தாங்க இல்லையா, அவங்கள இந்த காலனிலேயே இந்த பொண்ணு பார்த்தது கிடையாதான். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ப்ரோ இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் அவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாப்புல, அவர் வந்து அன்டைமில் இதே மாதிரி போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை நான் அடுத்த கதையில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். இப்போ இந்த கதையை தொடரலாம். இப்போ கரிஷ்மாவுக்கு பயங்க. ஐயோ இப்போ வீட்டுக்குள்ளே ஓடிடணும். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு குரான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு படுத்துடணும். வேகமாக போய் அவங்க கதவை தட்டிருக்கிறாங்க. கதவை திறக்கவே இல்லை அவங்க பாட்டி ஒரு சுகர் பேஷண்ட்டாங்க. அந்த டேப்லெட் போட்டாங்க அப்படின்னா, அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப நேரம் ஆகுமா. ஒரு மணி நேரம் கழிச்சு தான், அதாவது 1 மணி நேரம் கதவை தட்டினா தான் கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் வந்து கதவை திறப்பாங்களாம். போட்டு கதவை உடனே உடைக்கிறாங்க கரிஷ்மா. ஆனால் அவங்க பாட்டி ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போது என்ன தங்கம், கதவை ஓப்பன் பண்ணலையா, நீ வேணா ஆன்ட்டி வீட்டில் வந்து படுத்துக்கிறியாடி, வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தங்க பின்னாடி.
இந்த தங்கம் தங்கம்னு சொல்லி கூப்பிடுறது அந்த ஆன்ட்டி தான் கரிஷ்மாவை கூப்பிடுவாங்களாம். அந்த தங்கம்னு சொல்லி கூப்பிடுறது அந்த ஏரியாலேயே அவங்க அம்மாவோ அவங்க பாட்டியோ அந்த ஏரியாவில் இருக்க யாருமே இந்த கரிஷ்மாங்கிற பொண்ணை தங்கம்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்களாம். இப்போ தான் அந்த பிள்ளைக்கு புரிய வருது, ஆன்ட்டி தான் வேற ஒரு உருவத்தில் வந்திருக்கிறாங்க. பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு உருவத்தில் வந்திருக்கிறாங்களா. இந்த பொண்ணால் எதுவுமே கணிக்க முடியலை. இந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னென்னா, எப்படியாவது வீட்டுக்குள்ளே ஓடிடணும், பத்திரமா உயிரை காப்பாற்றிடணும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கரிஷ்மாவால் தாக்கு பிடிக்க முடியலங்க. வேர்வை மலையில் அப்படியே ஒரு மாதிரி நனைஞ்சி ஊற்றுதுங்க அவங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. காலையில் அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட வீட்டில் அவங்க பெட்டில் இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி அவங்க மாமா எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போது கரிஷ்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. காலையில் செம்ம குளிர் ஜுரமாக. இந்த குளிர் ஜுரம் அடித்ததுக்கப்புறம் தான் இவங்க மயக்கம் போட்டு விழுந்ததை கூட அவங்க பாட்டி ஒரு வேளை ரொம்ப நேரம் தட்டிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டா போல நினச்சிட்டு தான் உள்ளே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் குளிர் ஜுரம் அடிக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க மாமா 3 பேருக்குமே ஃபோன் போட்டு வர வச்சு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இப்போ இவங்க வீட்டில் தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வயிறு வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. செம்ம வலியாக, அதாவது செம்மையாக கத்திருக்கிறாங்க. இவங்க கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டில் இருக்க நெய்பர்ஸில் ஒருத்தவங்க இந்த சூனியம் செய்வினை இந்த இதெல்லாம் வந்து எடுக்கிற அந்த ஃபேமிலியாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டாங்களாம். அதெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்து வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்களாம். அவங்களில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று ஆயிருக்கு, இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது, போய் உங்களோட தர்காவுக்கு கூட்டு போங்க தர்காவுக்கு, இல்லைனா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது இந்த மாமாக்கள் 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, கரிஷ்மாவோட மாமா 3 பேரும் இவங்களை கூட்டு போகாத தர்கா கிடையாதான், கோவில் கிடையாதான், எங்கெங்கேயோ கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வயிறு வலி சரியாகவே இல்லை. ஏர்வாடி தர்காவுக்கு போயிருக்கிறாங்க, ஐசோஸ் தர்காவுக்கு போயிருக்கிறாங்க, கோவளம் தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க போகாத தர்கா கிடையாது, அவங்க போகாத கோயில் கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து வயிற்று வலி சரியாகவே இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் இந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கிறாங்க. இவங்க வயிறு நல்லா தான் இருக்குது, எதனால் இவங்க கத்துறாங்க, அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸே அவங்களே நீங்கள் எதனா ஒரு நல்ல தர்கா கூட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு லேடி டாக்டர். ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க. பொண்ணு நார்மலாக இருக்கிறாங்க, எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டாங்க, வயிற்றுலையும் எடுத்து பார்த்துட்டாங்க, ஃபுல் பாடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. இந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஃபிசிக்கலி இந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கிறாங்க, மென்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து வயிறு வலிக்குது, எதனால் இதெல்லாம் நடக்குது? அவங்களுக்கு பயம் வரும் இல்லையா? ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு தர்காவுக்கு போகிறாங்க. ஜம்ஜம் வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமாங்க, மக்கால இருந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த வாட்டரை வந்து இவங்க மேலே தெளிச்சிருக்கிறாங்க ஒரு தர்காவில். தெளிக்கும்போது இந்த பொண்ணு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஆத்மா இருக்குது. இப்போது கரிஷ்மா அந்த இடத்த விட்டு ஓட நினச்சப்போ அவங்களோட அத்தைங்க 2 பேர், லெஃப்ட் சைடில் ஒரு அத்தை, ரைட் சைடில் ஒரு அத்தைன்னு சொல்லிட்டு நின்று பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அத்தை மாமானாலே இந்த பொண்ணுக்கு பயங்கிறத விட மரியாதை இருக்குமாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த பொண்ணாவே இல்லை. வாடி போடி, ஏய் விடுங்கடி, நான் இங்கே இந்த இடத்த விட்டு போகணுண்டி, என்னை விடுங்கடின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைங்களையே அடிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த பொண்ணு. இருந்தாலும் அவங்க விடலை, 2 பேருமே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ அந்த பாய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவர் கொஞ்ச நேரம் ஓதிட்டு அவர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளேயே இந்த பொண்ணு செம்ம அலப்பறை கொடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணோட கண்ணுலாம் செம்ம டார்க்காக இருக்குது, ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துருக்குதுங்க, கண் டார்க்காக இருக்குது. இந்த இடமே பிளாக்காக நான் இப்படி இருக்கும், பிளட்டிஷாக ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட்டாக செவந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வெள்ளைக்கருவே வந்து ஒரு மாதிரி டார்க்கான இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துருக்கிறாங்க. பாய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லியிருக்கிறாரு, மறுபடியும் அந்த ஜம்ஜம் வாட்டரை இந்த பொண்ணு மேலே தெளிக்க அந்த பொண்ணு எரியுதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்குதுங்க. 1/2 மணி நேரம் கழித்து பாய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பொண்ணோட உடம்புல இருக்குது ஒரு ஜின் தான் இந்த பொண்ணோட உடம்புல இருக்குது. அது இந்த பொண்ணை வந்து ஆட்டி படைக்குது. இந்த பொண்ணாவே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பொண்ணோட உயிரே போயிருக்கும். நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்க, இதுவே கரெக்டான நேரம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இப்போ நம்மளால் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு அந்த பொண்ணும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அது இஷ்டத்துக்கு வந்து ஒரு மாதிரி அந்த இடத்தையே அலங்கோலப்படுத்துகிற அளவுக்கு ஆக்ரோஷமாக கத்தி இருக்குதுங்க. இந்த பாயை அந்த பொண்ணு, அதாவது அந்த ஜின்னு வந்து மிரட்டி இருக்குது. அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஜின்னு வந்து அந்த பாயை மிரட்டி இருக்குது.
டேய் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, நீ யாரை வேணாலும் அந்த மெசேஜை நான் போடுறேன், அவங்க டைப் பண்ணதை நான் போடுறேன் பாருங்கள். உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கடா, நீ ஏன் பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற அளவுக்கு நின்றுருக்குதுங்க அந்த பாய் கூட சண்டைக்கு. இருந்தாலும் அந்த பாய் வந்து என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கிறது இந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லையா. இந்த பொண்ணுக்கிட்ட அங்கே அவங்க அத்தையும் மாமாவும் இதை பற்றி டீட்டெயிலாகவும் சொல்லலையாங்க. இந்த பொண்ணு அவங்க அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் கேட்கும்போது இந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சென்னையில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது, அங்கே கூட்டு போனோம் உனக்கு இந்த மாதிரிலாம் ஓட்டுனாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லலை, எப்படி ஓட்டுனாங்கங்கிறதெல்லாம் சொல்லலை. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க, மனசளவுலையும் உடம்பளவுலையும். ஏன்னா அது ரொம்ப ஆட்டி படைச்சிருக்குது. இவங்களோட உடம்புலேருந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் எடுத்துக்கிச்சான் இந்த ஜின் போகிறதுக்கு. அதுக்கு சில விஷயங்கள்லாம் என்னென்ன கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கங்கிறலாம் ஞாபகம் இல்லையா. ஆனால் இப்போவுமே இந்த பொண்ணை பார்த்தா அந்த பாய் வந்து பயந்துக்கிட்டே சொல்லுவாராம், பயத்தில் சொல்லுவாராம், அம்மா நீ நல்லா இருக்கலம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சேஃப்டியாக இருந்துக்கம்மா, அல்லா இருக்காருமான்னு சொல்லிட்டு போவாராம் இந்த பொண்ணை இப்போ பார்த்தாலுமே. அப்போ எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த ஜின்னு இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போயிடுது. ஆனால் இந்த பொண்ணு வந்து சப்பியாக இருப்பாங்களாம், அழகாக இருப்பாங்களாம். இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா ரொம்ப ஒட்டி உணர்ந்து ஒரு மாதிரி எலும்புலாம் தெரிகிற அளவுக்கு ரொம்பவே மெலிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ கரிஷ்மாவோட உடம்புலேருந்து ஜின்னை விரட்டினதுக்கப்புறமா அவங்களுக்கு வீட்லேயே 4 பேர், அதாவது இவங்களோட மாமா மாமி எல்லாருமே இருந்து நலங்கு வச்சு அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதோட இந்த கதை முடியலை. மேரேஜ் ஆகுது இந்த பொண்ணுக்கு. மேரேஜ் வரைக்குமே அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே அவங்கள பின்தொடரலை. அந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கிறாங்க, பயப்படாமல். கரிஷ்மாவுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா அகைன் அவங்களோட லைஃப்பில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. அவங்க கல்யாணமாகி போன வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட அம்மா, இந்த பொண்ணு கரிஷ்மா, இவங்க 3 பேர் மட்டும்தானாங்க. கரிஷ்மாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட மாமியார் 2 பேருமே ஜாப்க்கு போயிடுவாங்களாம். காலையில் நைட்டு இல்லைனா ஈவினிங் லேட்டாக தான் வருவாங்களாம், ஒரு 7 மணிக்கு மேலே தான் வருவாங்களாம் எப்பயுமே. இந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்களாங்க. ஒரு நாள் நைட்டு 8:30 மணி இருக்குமா, இவங்களோட ஹஸ்பண்டும் வந்துட்டார். கரிஷ்மா அவங்களோட கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நைட் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு சரியான ஹெட்டேக்குங்க, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வந்திருக்குது. இப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து கரிஷ்மாவை அம்முன்னு தான் கூப்பிடு வராங்க. அம்மா உனக்கு என்ன தலை சுற்றுதா, நீ போய் உட்காரு, நான் வேணா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா இல்லை டீ போட்டு கொண்டு வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இருக்கட்டுங்க, நீங்கள் ஏங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க எனக்காக, நானே போட்டு கொண்டு வரேங்கனாலும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். எல்லா மனைவிகளுக்கும் வர ஒரு சந்தோஷம் தான். ஹஸ்பண்ட் கேர் பண்ணுற மாதிரி நடித்தாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நானே பார்த்துக்கிறேங்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லி இவங்கள ரூமுக்கு அனுப்பிடுறாரு. இப்போது கரிஷ்மா அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. இவங்களோட வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் பெரிய ஹாலுங்க, லெஃப்ட் சைடில் அவங்களோட ரூம் இருக்கும், கரிஷ்மாவோட ரூம் இருக்கும். ரைட் சைடில் வந்து அவங்க மாமியாரோட, அதாவது ரைட் சைடில் இப்போ கிச்சன் இருக்கும், கிச்சனை ஒட்டியே அவங்களோட மாமியாரோட ரூம் இருக்கும். இந்த சென்ட்ரு ஹாலில் ஒரு பெரிய பால்கனி இருக்குமாங்க, வெளியே டோர் போகும், வெளியே பால்கனி இருக்கும். இதை கிராஸ் பண்ணி இவங்க போகும்போது ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சத்தம், பால்கனியில் வந்துட்டு யாரோ நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம், முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது. இவங்க ஹாலில் வந்து உட்காந்துடுறாங்க, சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது இந்த சத்தம் கேட்க இந்த பொண்ணுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, பால்கனியில் இவங்களோட ஹஸ்பண்ட் மாதிரியே ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருக்கிட்டேயோ முணுமுணுன்னு ஏதோ சீக்ரெட் பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லி எந்திரிச்சு போய் பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட மாமியாரும் இவங்களோட ஹஸ்பண்டும், கரிஷ்மாவோட ஹஸ்பண்டும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அம்மாவும் பையனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அரண்டு போய் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க நீங்கள் டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு என்னை எங்கே அனுப்பிட்டீங்க, எப்போ நீங்கள் பால்கனிக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா என்னம்மா சொல்கிற, என்னத்தையா சொல்லாது போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ தான் இந்த பொண்ணுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன், என்னை பின்னாடி நீங்கள் வந்துட்டு அம்மா நான் வந்து டீ போட்டு கொடுக்கவா, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னீங்க, நான் வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் வற்புறுத்தி என்னை அனுப்பி விட்டீங்க, நீங்கள் டீ போடுற சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு, பாத்திரத்தை உருட்டுற சத்தம்லாம் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு வெம்ம குடுன்னு ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. கிச்சனில் யாருமே இல்லை, பாத்திரமும் எதுவுமே உருட்டலை. அப்போ கரிஷ்மா பார்த்த விஷயம், இப்போது இவங்களை, அதாவது கோபத்தில் இவங்க ஹஸ்பண்டை வந்து திட்டவே ஆரம்பிக்கிறாங்க கரிஷ்மா.
உண்மையை சொல்லுங்கள். ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்குற பொண்ணு, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் எப்பயுமே. ஆனால் அவங்கள அறியாமலே, ஏன்னா அவங்க பார்த்த விஷயம் அப்படி, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத, நீ தானே அங்கே வந்த அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறேன்னா, அடியே நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன், இங்கே பாரு நான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, நான் ஷூ கூட போட்டிருக்கேன், ஷூ கூட கலட்டலை, அப்படியே தான் நான் வந்திருக்கிறேன், பால்கனியில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, நம்ம விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது கரிஷ்மாவோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்னையம்மா ஒரு மாதிரி பார்க்குற, நான்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலம்மா, சீரியஸாக இங்கே நின்று பேசிகிட்டு தான்மா இருக்கிறோம். நான் என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு, அதாவது அவங்களோட மாமியார் வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு 3 நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. பேக்கும் கையில் இருக்குது, இங்கே பாரு என் பேக் கூட கையில் தான் இருக்குது பாருங்கும்போது இவங்களுக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க கரிஷ்மாவுக்கு. அப்போ யாருங்க அங்கே இருந்தது? யார்? எதுக்காக என்னை பயமுறுத்தணும்? நீங்கள் தான் ப்ராங்க் பண்ணுறீங்க. இன்னுமே அவங்களால இவங்க ப்ராங்க் தான் பண்ணுறாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கரிஷ்மாவுக்கே புரிய வருது, அங்கே நடந்தது ஒரு அமானுஷம் தான் அப்படிங்கிறது. இவங்க ஹஸ்பண்டுக்கும் மாமியாருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு அமானுஷத்துக்கிட்ட நம்ம மாட்டியிருக்கிறோம், எதனால் இப்போ வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற மாதிரி அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே இல்லையாங்க. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் படுத்து இருந்துருக்குறாங்க. கரிஷ்மாவோட வீட்டில் பொதுவாகவே நைட்டு ஒரு மணிலேருந்து 2 மணிக்குள்ளே கரண்ட் கட் ஆகுமாங்க, ரெகுலராக போயிட்டு இருந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் கரிஷ்மாவோட ஹஸ்பண்ட் வந்து கீழே போய் ஈபியில் பார்க்க போவாராம். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கீழே போய் காமன் ஈபியில் போய் பார்க்க போகும்போது இவங்க போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்ல கேட்காம அவர் போயிடுவாராம். இவங்க மட்டும் தனியாக அவங்க ரூமில் இருக்கும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கருப்பு உருவம், எரிஞ்சு போன ஒரு உருவம், கண் இருக்காதாங்க, 2 கண்ணையும் நோண்டி எடுத்தால் அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கண் இல்லாத ஒரு உருவம், எரிஞ்சு போன உருவம், பேடு ஸ்மெல் அடிக்குமா, அது இவங்க முன்னாடி நின்றுட்டு இவங்களையே பார்த்துட்டு இருக்குமாங்க, அது இவங்களை நோக்கி நின்றுட்டு இருக்குமா. ஒரு நாள் என்ன இருக்குது, கரண்ட் கட் ஆகிருக்கு, அதே மாதிரியே கரிஷ்மாவோட ஹஸ்பண்ட் கீழே போயிருக்கிறாரு. இவங்க உட்காந்துருக்கும்போது அந்த உருவம் முன்னாடி இல்லை. நல்ல வேளை அந்த உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எவ்வளோ தடவை இவங்க சொன்னாலுமே அவர் இதை கண்டுக்க மாட்டாராம். உனக்கு வேறு வேலை இல்லை, எதனா நீ பாட்டுக்கு குழம்பிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி போயிடுவாராங்க. ஆனால் இவங்க அதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ இதை யாருக்கிட்டையுமே சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, இவங்க முதுகுக்கு பின்னாடி அந்த எரிஞ்சு போன உருவம், அந்த கண் இல்லாத உருவம் இவங்க கழுத்தை பின்னாடி வழியாக பிடிச்சிருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டோரியை நீங்கள் பெட் டைம் ஸ்டோரியாக படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பின்னாடி உங்கள் கழுத்துக்கு பின்னாடி ஒரு கை வந்து உங்களை பிடிச்சா எப்படி இருக்கும்? இதே ஃபீல் தான் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குதுங்க. பயமாக இருக்குல்ல, சொல்லும் போதே பயமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கத்தி அரண்டு அடித்து எந்திரிச்சு பார்த்தா கனவு. அவங்களோட கனவுல தான் முதுகுக்கு பின்னாடி அவங்களோட கழுத்தை நெரிச்சிருக்குது அந்த உருவம். ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க பார்த்தது கனவு கிடையாது, உண்மை தான். அந்த உருவத்தை பார்த்தது இது எல்லாமே உண்மை தான். அந்த உருவம் இவங்களை வந்து தொட்டது, உங்களை சாகடிக்க பார்க்குறது எல்லாமே கனவுல வந்துருக்குது. நரக வேதனையாக மாறி இருக்குங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை. இதுக்கப்புறமா அவங்க மாமியாருக்கும் இந்த பொண்ணுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா, அதுக்கடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா, ரெகுலராக சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடுறது, அவங்க தான் சண்டை போடுவாங்களாம், அடுத்து இவங்க சண்டை போடுவாங்களாம், மாற்றி உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு சொல்லி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி உயிருக்குயிராக லவ் பண்ணிகிட்டு இருந்த கரிஷ்மாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் நீ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாங்க. அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம். இதுதான் கரிஷ்மாவோட ஸ்டோரி. அவங்க என்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டோரி இதுதான். அவங்க சொன்ன அதே ஃப்ளோவில் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இன்றைக்கி இந்த கதையில் எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்குதுங்க. அதாவது டவுட்ஸுங்கிறத விட பொதுவாகவே மாமியார் மருமகள் சண்டை இருக்க தான் செய்யும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் சண்டை இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்க சொன்ன இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களில் எனக்கு டவுட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அக்கம் பக்கத்துலேயும் சரி நம்ம ஃபேமிலிலையும் சரி நிறையா பார்த்துட்ருக்கிறனால என்னால் இதை நம்பாமல் இருக்க முடியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரமாக வந்து நம்ம 100K சப்ஸ்கிரைபரை அடிச்சிருவோங்கிற நம்பிக்கையில்
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி எதனா ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு, உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, யார்கிட்ட ஷேர் பண்ணன்னு தெரிலனா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி அனுப்பிட்டீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான்மா இருக்கிறேன். ஒரு பையன்லாம் எனக்கு செம்ம கடுப்பாக வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி அஞ்சலி பிரபாகரன்லாம் போட்டோம், அதை என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருந்தேன். மிஸ்டர் பிரபாகரன்லேயே உட முடியாது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுனதெல்லாம். அப்படியும் வந்துட்டு ஸ்டோரி போட முடியுமா முடியாதா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி மெசேஜஸ்லாம் பார்த்தேன். 1-2 மெசேஜஸ்லாம், டேய் பண்ணிட்டு போடா, முடியலை நசன்ட்டு, விருப்பம் இருந்தால் இரு, இல்லைனா போயிட்டே இரு, சும்மா வந்துக்கிட்டு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். எதனா ஃப்ளோ மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. கூடிய சீக்கிரம் சரியாயிருவேன். இன்னொரு 2 நாளில் சரியாயிருவேன். அது நாள் வரைக்கும் ஸ்டோரி வராதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ தடங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் டெவில்ஸ் கிச்சன். இதுங்க வேறு கேங் வார் பண்ணுறதுக்கு தான் டைமாக, நானே உட முடியாதோட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாக அந்த பேய் கதையிலலாம் பேய் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்பாங்க. இந்த கதையில் நாய்ங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நானே தனியாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கதையை. யாருமே இல்லை வீட்டில், யாருக்குமே உட முடியலை, எல்லாம் போய் தூங்குறாங்க. புரியுதா உனக்கு? செப்டிக் டேங்க்கில் தண்ணி எடுக்கிறது, மோட்டரில் தண்ணி போடுறது, நாய் குலைக்கிறது எல்லாம் இப்போ தான்டா பண்ணுவீங்க.